வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் லாஸ்ட் டைம் வீடியோஸில் வந்து சம் ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அந்த ஆட் பண்ணுறது வந்து நம்ம சேலரி ஷீட் வந்து ஆட் பண்ணி போடுறது எப்படின்றத அந்த வீடியோஸில் வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதிலே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து சப்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஐட்டம்ஸ் ஆப்பிள், ஆரஞ்சு அது போல் ஃப்ரூட் ஐட்டம்ஸோடைய நேம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு காலமில் அதோடைய ரேட் எவ்வளவு அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஒரு காலமில் வந்து அதோடைய டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு அப்படின்றது இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ரேட் இங்கே கொடுக்குறக்கு, டிஸ்கவுண்ட் இங்கே கொடுக்குறக்கு. ரேட் வந்து டிஸ்கவுண்ட் போக மீதி வந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து வருது அப்படின்றது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரேட்லேருந்து வந்து டிஸ்கவுண்ட் போக மீதி பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே சப்ராக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம எந்த இடத்துல வந்து அந்த ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டோட்டல் கீழே இருக்கிற செல்லை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு ரேட் கொடுத்துருக்கல ஒவ்வொரு ஐட்டம்ஸோடைய ரேட்டு, அந்த ஃபஸ்ட்டு செல்லை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. மைனஸ் இப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு செல்லை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செல் அட்ரஸ் ரெண்டுக்குடைய செல் அட்ரஸும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ரேட் வந்து டிஸ்கவுண்ட் போக மீதி பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்றத இங்கே வந்து அந்த அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே போல் வந்து மீதி இருக்கிற ஃப்ரூட் ஐட்டம்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். ஃபார்முலா வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லெஃப்ட் மவுஸ் பக்கத்தில் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணிட்டே இருந்திங்கன்னா எல்லா ஃப்ரூட் ஐட்டம்ஸோடைய அமௌண்ட்டும் வந்து அங்கே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.